ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரபானி சமையல். இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு பருப்பு, சீரகம், பச்சை மிளகா போட்டு தக்காளி 4 தக்காளி போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தாளிக்க கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகணும். பொன்னிறமாக வந்துட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான், சால்ட் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் நமக்கு வதங்கி வந்துடும். நம்ம பருப்பில் தக்காளி போட்டோம், அதான் இதில் தக்காளி போட தேவையில்லை. இந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்தோடனே கறிவேப்பிலை அதை வாஷ் பண்ணி அதில் போடுங்க. போட்டு இதுலேயே மஞ்சள்தூள், சாம்பார் மிளகாய் பொடி, சாம்பார் மிளகாய் பொடி ஹோட்டல் ஸ்டைல் விற்கிறாங்க பார்த்தீங்களா, ஆச்சி அந்த மாதிரி வாங்கி போடுங்க. அது சூப்பரான டேஸ்ட் தரும். அது நம்மளுக்கு குழம்பு பொடி போட்டு நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு இதில் போட்டோன்னா நல்லா கொதி வரணும். டேஸ்ட் நமக்கு அல்டிமேட்டாக நமக்கு எடுத்து கொடுக்கும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதாங்க என் அம்மாவுடைய ஸ்டைலு சாம்பார் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம வெங்காயம் வதக்கலாம், அதுலேயே காய் எதனா சேர்க்குற மாதிரினா அதிலே போடலாம். லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க எங்கள் அம்மாவுடைய ஸ்டைல் சாம்பார். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் ஒரு பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நம்ம வேக வச்சு அதில் இருக்கிற பூச்சிலாம் நம்ம எடுத்தாச்சு. இதில் நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, கலர் பவுட்ரு, லைட்டாக ரெட் சில்லி பவுட்ரு போட்டு பிசைஞ்சி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வைக்கணுங்க. தண்ணி இல்லாமல் பிசைங்க. ஏன்னா தண்ணி சேர்ந்தால் நம்மளுக்கு மசாலா ஒட்டாது அதில். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பொரித்து எடுத்தோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வருது பாருங்கள். நான் இப்போ பொரிக்க தான் போகிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த பதத்துக்கு நம்ம வந்தாகணும். இந்த பதத்துக்கு வந்தோன்னா நம்ம ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க, சும்மா லைட்டாக ஊற்றுங்க போதும். அதுக்கு அப்போ தான் மசாலா ஒட்டாது. நிறைய எண்ணெய் ஊற்றினா மசாலா ஒட்டாது அதில். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், காலிஃப்ளவர் பக்கோடா. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போட்டி 65 எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போட்டியில் மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துனாங்க. அதை இதுலேயும் சிக்கன் 65 மசாலா, கலர் பவுட்ரு, மஞ்சத்தூள், உப்பு, லைட்டாக ரெட் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா பிசைஞ்சி இதில் கார்ன்ஃப்ளவர் போடலாம். மொறுமொறுன்னு தரும். என்ன ஒன்று நமக்கு லேட் ஆகிடுச்சுனாக்கா, சாப்பிட லேட் ஆகிடுச்சுன்னா அப்படியே பஜ்ஜி மாதிரி ஆனது, டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் கார்ன்ஃப்ளவர் போல் சிக்கன் 65 மசாலா போட நம்மளுக்கு மொறுமொறுன்னு தரும், நமக்கு வந்துடும் நமக்கு அது. இதில் நம்ம பொரிக்கும் போது எண்ணெய் லைட்டாக ஊற்றுங்க. அப்போ தான் மசாலா ஒன்றா சேர்ந்து வரும். நிறைய ஊற்றினா நமக்கு மசாலா வராது. பாருங்கள், இதுலேயே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலை போட்டு பார்க்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பசங்களும் அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இதாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.